Good morning students. இன்னைக்கு நம்ம plus 2 accountancyல 5th chapter admission of partnership அதுல 24th sum illustration sum பார்க்கலாம். இந்த மாடல்ல இருந்து கண்டிப்பா எக்ஸாம்க்கு வரும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வெற்றி ரஞ்சித் ரெண்டு பேர் வந்து பார்ட்னரா இருக்காங்க. அவங்க வந்து ப்ராஃபிட்டோ லாஸ் எது கிடைச்சாலும் 3:2 அப்படின்ற ரேஷியோல பிரிச்சுப்பாங்க. அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் 31st டிசம்பர் 2017ல கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய லைபிலிட்டி அசெட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா கேபிட்டல் வெற்றி இதுவும் ரஞ்சித் இதுவும் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் ஃபண்ட் இது என்ன செய்வாங்க, ஓல்டு பார்ட்னர் ஓல்டு ரேஷியோல பிரிச்சு எடுத்துப்பாங்க. சண்டரி கிரெடிட்டர்ஸ் அடுத்து இது பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர், ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ் இன் ஹேண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அசெட் சைட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், இந்த ஓல்டு பார்ட்னர் ஓல்டு ரேஷியோல பிரிச்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கிரெடிட் வரும். சரிங்களா? அதே வந்து ப்ராஃபிட்டா இருந்தா லைபிலிட்டி சைடு வந்திருக்கும், லாஸா இருக்கிறதுனால அசெட் சைடு. இப்ப வந்து இவங்களுடைய லைபிலிட்டி அசெட்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து 1/1/2018ல சூர்யா அப்படின்றவர் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல அட்மிட் பண்ணிக்கிறாங்க, சேர்த்துக்கிறாங்க புதுசா. இப்போ சூர்யா வந்து brings 10,000 as capital for 1/4 share of profit. ஃபியூச்சர்ல கிடைக்கிற ப்ராஃபிட்ல இந்த சூர்யா வந்து 4ல் 1 பங்கு அவருக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. 4000 ரூபாய் கிடைச்சிருந்தா 1000 ரூபாய் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரின்னு சொல்லி அவரை சேர்த்துக்கிறாங்க. அவர் வந்து கேபிட்டலா 10,000 கொண்டு வராரு. ஸ்டாக் டு பி டிப்ரிசியேட்டட் பை 10%. ஸ்டாக்ல வந்து 10% மதிப்பு குறையுது. இப்போ 20,000 இன்ட்டு 10% பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும், 2,000 கிடைக்கும். அடுத்து டெப்டாஸ் டு பி ரீவேல்யூட் அட் 7,500. டெப்டாஸ் வந்து 10,000 இருக்கு, ஆனா வந்து கரெக்டா இப்ப வரப்போறது ரீவேல்யூஷன் பண்றப்ப பார்த்தா 7,500 தான். அப்போ 2,500 வந்து டெப்டாஸோட வேல்யூ குறையுது. அடுத்து ஃபர்னிச்சர் டு பி ரீவேல்யூட் 40,000. ஃபர்னிச்சர் 25,000 இருக்கு, இப்போ 40,000. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 15,000 இன்க்ரீஸ் ஆகுது ஃபர்னிச்சரோட வேல்யூ. There is an outstanding wages of 4,500 not yet recorded. Outstanding wages கொடுப்பட வேண்டியது, கூலி வந்து இன்னும் கொடுக்காம இருக்காங்க. அப்ப அது வந்து லைபிலிட்டி. இப்போ அது வந்து ரெக்கார்ட் பண்ணாம விட்டாங்க, அப்போ லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப்டர் அட்மிஷன். அவரை சேர்த்ததுக்கு அப்புறம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டும் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. அடுத்து பேலன்ஸ் ஷீட். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நம்ம வந்து ரீவேல்யூஷன் என்ன, மறு மதிப்பீடு. எதை மறு மதிப்பீடு செய்வாங்க, அசெட்ஸும் லைபிலிட்டியும். இப்போ பாத்தீங்கன்னா எதெல்லாம் அப்படின்னு பாக்குறப்ப அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க என்ன வந்திருக்கு, ஸ்டாக் வந்து ஃபர்னிச்சர் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்டாக் வந்து குறைஞ்சிருக்கு, டெட்டாஸ் வந்து மதிப்பு குறைஞ்சிருக்கு. சரிங்களா? கேஷ் இன் ஹேண்ட் பாத்தீங்கன்னா அவர் கொண்டு வராரு, அது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல தான் ஆட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட்ல போடுவோம். சரிங்களா? அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன பண்ணுவோம், பிரிச்சு கொடுத்துருவோம். இது பாத்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் வரும் பிரிச்சு கொடுக்கறது. அதே மாதிரி ரிசர்வ் ஃபண்ட் பிரிச்சு கொடுக்கறதும் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வரும். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல வரும். இந்த 4 ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் டு பி டிப்ரிசியேட்டட் 10%. அப்ப 2,000 மதிப்பு குறையுது. இப்ப ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவோம், டெபிட் வைப்போம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டாக். அப்போ ரீவேல்யூஷன் லெட்ஜர்ல பாத்தீங்கன்னா டெபிட் சைட்ல ஸ்டாக்னு போட்டு 2,000. டெட்டாஸ் பாத்தீங்கன்னா 10,000 இருந்தது, 7,500 ரீவேல்யூஷன் பண்ணிருக்காங்க. அப்போ 2,500 குறைஞ்சிருக்கு. அப்போ இதுவும் என்ன ஆகும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் போடலாம், இல்ல டெட்டாஸ் வந்து டிப்ரிசியேட்டட் போடலாம், போட்டு 2,500. அடுத்து ஃபர்னிச்சர் வந்து 40,000, இதுக்கு முன்னாடி 25, இப்போ 40, அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 15. அப்போ ஃபர்னிச்சர் கொண்டுட்டா டு ரீவேல்யூஷன். அப்போ கிரெடிட் சைட்ல என்ன பண்ணணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல ஃபர்னிச்சர். நீங்க வந்து ஏற்கனவே லெட்ஜர் எப்படி நம்ம போடுவோமோ அதே மெத்தட் தான், ஜேர்னல் மைண்ட்ல வச்சுட்டு லெட்ஜரை போட்டுருங்க. ஃபர்னிச்சர் இப்போ அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன். அசெட்டோட வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா
ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு அந்த கன்சர்ட் அசெட். இப்போ ஸ்டாக்கோட வேல்யூ குறையுதுல, அப்போ ஸ்டாக் வந்து கிரெடிட் வைக்கிறோம் அந்த மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த லைபிலிட்டி கிரெடிட் தான் இருக்கணும். அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா அந்த என்ன லைபிலிட்டி, இதுல அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா லைபிலிட்டி, அப்போ அதை கிரெடிட் வைக்கிறோம். இப்போ லைபிலிட்டி குறைஞ்சதுன்னா இப்போ என்ன செய்யணும், அந்த லைபிலிட்டி அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன், அந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசெட் அக்கௌண்ட் டேட்டா. சரிங்களா? டு ரீவேல்யூஷன். இது வந்து ஜேர்னலுக்கு. இதுக்கு ஆப்போசிட்டா லெட்ஜர்ல போடுவோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் நம்ம லெட்ஜர்ல எழுதிட்டு ரீவேல்யூஷன் கிரெடிட்னா கிரெடிட் சைட்ல என்ன செய்வோம், ஆப்போசிட்டா எடுத்து எழுதுவோம். அதே ப்ரொசீஜர் தான். சரிங்களா? இப்போ 15,000 இன்க்ரீஸ் ஆகுது ஃபர்னிச்சர்ல. அப்ப என்ன செய்வோம், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன். அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல ஃபர்னிச்சர் போட்டு 15,000 எவ்வளவு டிஃபரன்ஸ் அமௌண்ட்டோ அதை போடுறோம். தர் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து 4,500. அப்போ லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெக்கார்ட் பண்ணாம விட்டாங்க, இப்ப ரெக்கார்ட் பண்ண போறாங்க. அப்ப என்ன செய்யணும், டெபிட் சைட்ல அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் போட்டு 4,500. இப்போ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஸ்டாக்கு டெட்டாஸ் 2,500, ஒரு 2,000 4,500, இது ஒரு 4,500 9,000. இங்க 15,000 வந்து கிரெடிட்ல வரும். 15ல இருந்து 9 போச்சுன்னா 6,000 வந்து ரீவேல்யூஷன் ப்ராஃபிட். அந்த ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் என்ன செய்யணும், 3:2 இப்போ 5 ரெண்டு ஆட் பண்ண மொத்தம் அவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 5. அதுல வெற்றிக்கு 3 பங்கு, ரஞ்சித்துக்கு 2 பங்கு கொடுக்கணும். சரிங்களா? இவருக்கு 3, இவருக்கு 2. அப்ப என்ன செய்யணும், 5ஆல டிவைட் பண்ணா 6,000 எவ்வளவு கிடைக்குது பாத்துட்டீங்கன்னா அது வந்து 3 ஆலையும் 2 ஆலையும் போடணும். சரி பார்க்கலாம். அதே மாதிரி அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீவேல்யூஷன் ஸ்டாக் என்னாச்சு 10% பார்த்தோமா, 2,000 20,000ல அதை போட்டுக்கிறோம். இந்த மாதிரி டெபிட் கிரெடிட் போட்டுங்க. பர்டிகுலர்ஸ் 2 அமௌண்ட் காலம் போட்டுங்க. ஏன்னா இங்க வந்து இந்த ப்ராஃபிட் போடுறதுக்காக பிரிச்சு கொடுக்குறோம் இல்லையா, அதனால 2 அமௌண்ட் காலம் போட்டுங்க. இங்க ஒரு அமௌண்ட் காலம், இல்ல 2 போட்டுக்கிறதானாலும் போட்டுக்கலாம். அடுத்து டெட்டாஸ் வந்து 7,500. இதுக்கு முன்னாடி 10,000 இருந்தது, இப்போ 2,500 குறைஞ்சிருக்கு. நீங்க ஈஸியா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா அசெட் குறைஞ்ச மதிப்பெல்லாம் டெபிட், இன்க்ரீஸ் ஆன மதிப்பெல்லாம் கிரெடிட், லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனதெல்லாம் டெபிட், லைபிலிட்டி குறைஞ்சதெல்லாம் கிரெடிட், அப்படி கூட வச்சுக்கலாம். அடுத்து டெட்டாஸ் 2,500. ஃபர்னிச்சர் வந்து 40, ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் 15,000. அப்போ பை ஃபர்னிச்சர் போட்டு 15,000. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் 4,500. நான் இது வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ டெபிட் சைட். சரிங்களா? போட்டுட்டு இப்போ 15ல இருந்து இது வரைக்கும் ஆட் பண்ண 9,000 போச்சுன்னா 6,000 வந்து ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன். இங்க டு ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் போட்டுட்டு வெற்றி கேபிட்டல் அக்கௌண்ட், ரஞ்சித் கேபிட்டல் அக்கௌண்ட் கூட போட்டுக்கலாம். இதை வந்து 5ஆல டிவைட் பண்ணும். இப்போ 6,000 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா 12 5s are 60. அப்போ 12, இப்போ 1,200. 1,200 into 3. 3ஆல பாத்தீங்கன்னா 2 0க்கு 2 0 அப்படியே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 3 2s are 6, 3 1s are 3. அடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு 5ஆல டிவைட் பண்ணாக்கா 1,200, அதை 2ஆல மல்டிபிகேஷன் பண்றோம் ரஞ்சித்துக்கு. அப்ப 2ஆல பாக்குறப்ப 2 0க்கு 2 0, 2 2s are 4, 2 1s are 2. அப்போ 2,400 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6,000 வருது. இந்த 6,000 தான் ரெண்டு பேருக்கு அப்படி பிரிச்சு கொடுக்குறோம். இப்போ 3:2 இல்லைங்களா, 2 ஆட் பண்ணா 5. அப்போ 5ஆல டோட்டல் அமௌண்ட் டிவைட் பண்ணிட்டு இவருக்கு 3, இவருக்கு 2. சரிங்களா? ரெண்டு பக்கம் 15,000 டோட்டல். ஓகே, இப்போ வந்து அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் brought down, அவங்களுடைய கேபிட்டல். இப்போ வெற்றி இதோ ரஞ்சித்துதும் லைபிலிட்டி சைடு கேபிட்டல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேபிட்டல் எடுத்துட்டு வந்து போடுறோம். அடுத்து ரிசர்வ் ஃபண்ட். ரிசர்வ் ஃபண்ட் வந்து 5,000 இருக்கு. அந்த 5,000 என்ன செய்யறோம், 5ஆல டிவைட் பண்ணா 1,000 கிடைக்கும். இவருக்கு 3 பங்கு, இவருக்கு 2 இல்லையா, அப்போ அதை மல்டிபிகேஷன் பண்ணா 3,000 2,000. இப்போ ரீவேல்யூஷன்ல நம்ம கண்டுபிடிச்ச ப்ராஃபிட் எவ்வளோ, 3,600 2,400. அடுத்து பை பேங்க் அப்படின்னு போட்டு சூர்யா கொண்டு வந்த கேபிட்டல்ல போட்டுரும். சரிங்களா? அடுத்து டெபிட் சைட் பாத்தீங்கன்னா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்.
அசெட் சைட்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா 10,000, அந்த 10,000 5 ஆல டிவைட் பண்றோம். ரெண்டு பேரோட ரேஷியோனா 3:2 இல்லையா, 3 into 5, அப்போ 5 ஆல டிவைட் பண்ணா 5,000. 10,000 5 ஆல டிவைட் பண்ணா 2,000 கிடைக்கும். அந்த 2,000 into 3 போட்டீங்கன்னா 6,000. அப்புறம் 2,000 into 2 போட்டீங்கன்னா 4,000. அதே ப்ராஃபிட் கிடைச்சிருந்தா இங்க போட்டிருப்போம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டு இங்க போட்டிருக்கோம். ஆனா லாஸா இருக்கிறதுனால டெபிட் சைட்ல போட்டுரும், குறைஞ்சிடும். இப்போ உங்களுக்கு கேபிட்டலோட இதெல்லாம் ஆட் பண்ணா கேபிட்டல் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரிசர்வ் ஃபண்ட், ரீவால்யூஷனு, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ரிசர்வ்னு கொடுத்திருந்தாலும் சரி, காம்பன்சேஷன் ஃபண்டு, ப்ராஃபிட், இதெல்லாம் வந்ததுன்னா அவருடைய கேபிட்டல் அமௌண்ட் வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லாஸ் வந்தது, டிராயிங்ஸ்லாம் வந்ததுன்னா என்ன ஆகும், அவங்களுடைய கேபிட்டல் குறையும். அப்போ அதெல்லாம் லாஸ் டிராயிங்ஸ்லாம் டெபிட் சைட்ல போட்டுருவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கூட டெபிட் சைட்ல போட்டுருவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல என்ன பண்ணுவோம், கிரெடிட் சைட்ல போடுவோம். சரிங்களா? இப்போ இதுல லாஸ் வர்றதுனால அந்த லாஸை டெபிட் சைட்ல போட்டுட்டோம். இப்போ டோட்டல் பண்றோம். இவரது பாத்தீங்கன்னா 36,600, இவரது 24,400, இவரது சூர்யாது அவருடைய கேபிட்டல் மட்டும் 10,000. இப்போ இந்த பக்கம் பாக்குறோம் 36,600ல இவருடைய அந்த லாஸ் 6,000 போச்சுன்னா அவருக்கு சேர வேண்டியது 30,600. அடுத்து 24,400ல இவருடைய லாஸ் வந்து 4,000 போச்சுன்னா 20,400. சூர்யா கொண்டு வந்த கேபிட்டல் வந்து 10,000. ஃபியூச்சர்ல தான் இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? 10,000. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் கேரிட் ஆன் நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் அது பை பேலன்ஸ் brought on போட்டு இப்படி போறோம். இதை தான் என்ன செய்யணும், பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு இப்போ வெற்றி, ரஞ்சித், சூர்யான்னு போட்டு 3 பேரோட கேபிட்டல் போடணும். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் as on 1st January 2018. இப்போ பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா நம்ம பர்னிச்சர் 25,000 வந்து ஏற்கனவே புக் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இப்போ 40,000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னாங்க. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு, 15,000. 40,000 ஆயிருக்கு. அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 15,000. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆட் அப்ரிசியேஷன். அதிகமாச்சுன்னா அப்ரிசியேஷன், குறைஞ்சதுன்னா டிப்ரிசியேஷன். இப்போ அந்த 15,000 ரீவேல்யூஷன்ல போட்டு இல்லைங்களா, அதை போட்டு ஆட் பண்ணி 40,000. ஸ்டாக் லெஸ் போட்டு டிப்ரிசியேஷன் 2,000, 18,000. டேட்டாஸ் வந்து 10,000 இருக்கு. அதுல டிப்ரிசியேஷன் அதாவது டிக்ரீஸ் குறைஞ்சிச்சு எவ்வளவு, 2,500 லெஸ் பண்ணி 7,500. கேஷ் இன் ஹேண்ட் வந்து 35,000 இருக்கு. இப்போ சூர்யா வந்து கேஷா கொண்டு வராரு 10,000, அதை ஆட் பண்ணி 45,000. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லைபிலிட்டி சைட் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு வெற்றி, ரஞ்சித், சூர்யா இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது மூணுத்தையும் எடுத்துட்டு வந்து போடுறோம். போட்டா 61,000. 30யும் 20யும் 50, 60, 61. சண்டரி கிரெடிட்டாஸ் 45,000. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ரெக்கார்ட் பண்ணாம இருக்குது, இப்ப ரெக்கார்ட் பண்ணி இருக்கோம். சரிங்களா? 4,500. இப்ப ஆட் பண்ணா 1,10,500. 1,06 ஒரு 4 10 10,500. இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா 40 ஒரு 45 எவ்வளோ, 85 85 95 1,03 1,10 1,0500. சரிங்களா? 1,10,500. இப்போ பேலன்ஸ் ஷீட் இந்த மாதிரி டாலி ஆகணும். பேலன்ஸ் ஷீட் போடுறது ரொம்ப ஈஸி இல்லைங்களா? இங்க இருக்கிற பாருங்க, பர்னிச்சர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சோ அதை ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ஸ்டாக் டிக்ரீஸ் ஆனதை மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். டேட்டாஸ் டிக்ரீஸ் ஆனதை மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். கேஷ் இன் ஹேண்ட் வந்து இவர் கொண்டு வந்ததை ஆட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இவங்களுடைய கேபிட்டல் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருக்கிற கேபிட்டலை போடுறோம். ரிசர்வ் ஃபண்ட் பிரிச்சு கொடுத்தாச்சு, அதனால வராது. சண்டரி கிரெடிட்டார்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே போட்டுரும். வேஜஸ் ரெக்கார்ட் பண்ணாது, ரெக்கார்ட் பண்றோம், அவ்வளவுதான். சரிங்களா? புரிஞ்சிச்சுங்களா? இதுல இந்த மாடல்ல இருந்து 5 மார்க்ஸ் வரும். நல்லா பாருங்க. நன்றி.